வெற்றி துளசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அஞ்சலி தான் காட்டுறாங்க. அஞ்சலி வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அவங்க மொபைலை தூக்கி அவங்க கீழே தூக்கி கோவத்தில் வீசிடுறாங்க. ஏன்னா நம்ம அப்பா கிட்ட மட்டும் நம்ம பேசியிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அப்பாவுக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்திருக்காது. ஆனால் நம்ம பேசாமல் விட்டுட்டோமே, அவர் ஃபோன் கூட நம்மளுக்கு பண்ணினாரு, ஆனால் நம்ம தான் வந்து என்னென்னு கேட்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கோவத்தில் ஃபோனை தூக்கி வீசிடவும் உடனே வந்து அவங்க பார்க்குறாங்க, ஐயோ ஆவேசத்தில் ஃபோனை தூக்கி வீசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து அவங்க எடுக்கிறாங்க. குனிஞ்சு எடுக்கும்போது பார்த்தோம்னா சோஃபா கீழே 2 கவர் இருக்குது. உடனே அந்த கவர் என்னன்னு சொல்லிக்கிட்டு அவங்க எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா துளசி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதாவது அப்பா உன்னை பார்க்குறதுக்காக வரும்போது அப்பா வந்து உனக்காக ஆசையாக புடவை எல்லாமே நான் வந்து வாங்கி கொடுத்தேன் அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லவும் அது எல்லாமே வந்து அந்த கவரில் இருக்குது. இதை பார்த்ததுமே வந்து அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ அப்பா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது. ஆக மொத்தத்தில் நம்ம அப்பாவோட நிலைமைக்கு காரணம் அப்போ மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படி அவங்க நினச்சிட்டு இருக்கும்போதே மகேஷ் வந்துருந்தாங்க. வந்ததுமே அஞ்சலி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க சாப்பிட்டுட்டு அப்போ படுக்கிறாங்க. படுத்ததுமே அஞ்சலி வந்து பார்த்தோம்னா அவங்க மகேஷோட மொபைல் எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க தன்னுடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்ததுமே அஞ்சலிக்கு வந்து பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா மகேஷ்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி கேட்குறாங்க. அதாவது எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணினீங்களா, அவருடைய கதை இன்னைக்கு முடிகிற அன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் இது கிட்டதுமே வந்து மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம் உங்கள் அப்பாவுக்கு நான் பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. எதுக்காக பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாரு, அஞ்சலிக்கு நான் ஃபோன் பண்ணேன்னா ஃபோனை எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஃபோன் அடித்தார், அதனால தான் நானும் பதிலுக்கு பண்ணினேன் அப்படிங்கிறாங்க. அதுக்காக இத்தனை தடவையாக எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பேசியிருப்பீங்க அப்படிங்கவும் இல்லை நான் ஃபோன் ஃபஸ்ட்டு அடித்தேன், அவர் வந்து எடுத்தார், ஆனால் கட்டாயிட்டே இருந்தது, அதனால தான் நான் இத்தனை தடவை அடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து ஒவ்வொன்றுக்கா அவங்க போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அஞ்சலிக்கு வந்து சந்தேகம் வந்து தீரவே இல்லை. சரி அப்படின்னா எங்கள் அப்பா அங்கே வீட்டுக்கு வரலையான்னு சொல்லி கேட்கவும் இல்லை உங்கள் அப்பா அங்கே வீட்டுக்கு வரல அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா தன்னுடைய அப்பா தனக்காக வாங்கிட்டு வந்து அந்த பொருளெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இது எப்படி இந்த வீட்டுக்கு வந்தது, அப்போ எங்கள் அப்பா வரலன்னு நீங்கள் போய் தானே சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு அஞ்சலி கேட்கவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த பேக்கை நம்ம பார்க்காம விட்டுட்டோமே, இது இவ கையிலலாம் கிடைச்சிருக்குது, வசமாக நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கேட்குற கேள்விக்கு மகேஷ் வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கவும் இல்லை அஞ்சலி உண்மையிலேயே உங்கள் அப்பா அங்கே வந்தது எனக்கு தெரியாது, ஒருவேளை நான் வீட்டில் இல்லாத நேரத்தில் வந்திருக்கலாம், அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இந்த பையன் வந்து அவங்க தூக்கி வீசியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படியே வந்து அவங்க தன்னுடைய அம்மான்னு சொல்லிக்கிட்டு முருகனோட அம்மா மேலே பழிய தூக்கி போடுறாங்க. அப்போ அஞ்சலி கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையான கேட்கும்போது ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு இந்த மாதிரிக்கு பொருளெல்லாம் பார்த்தா பிடிக்காது, அதனால உங்கள் அப்பா வாங்கிட்டு வச்சுருப்பாங்க, எங்கள் அம்மா அதை தூக்கி வீசியிருக்கலாம், ஆனால் உங்கள் அப்பாவை நான் உண்மையில அந்த வீட்டில் நான் பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அஞ்சலிக்கு இன்னும் ரொம்ப குழப்பமாக இருக்குது. மகேஷ் சொன்னதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ரொம்பவே வந்து ஒரு பதட்டத்திலே இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து மகேஷ் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு அஞ்சலி நான் சொல்கிறது நம்பு, என் மேலே நீ வந்து சந்தேகத்திலே இருக்கிறனால தான் உனக்கு நான் சொல்கிறது எல்லாமே பொய்ன்னு தோணுது, ஆனால் உண்மையில நான் சொல்கிறேன் உங்கள் அப்பாவை நான் அன்னைக்கு பார்க்கவே இல்லை, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மகேஷுக்கு வந்து ஃபோன் வரவும் உடனே வந்து மகேஷ் சொல்கிறாங்க, அம்மாவை பற்றி தான் ஏதோ தகவல் கிடச்சிருக்குதான், நான் போயிட்டு வந்துடுறேன், நீ ஆனால் எதுவுமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அங்கேருந்து கிளம்பி போகவும் அஞ்சலிக்கு வந்து ஒரே குழப்பமாக இருந்துட்டு இருக்குது. மகேஷ் சொல்கிறதுதான் உண்மையாக பொய்யான்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு அஞ்சலி வந்து ரொம்பவே டவுட்டோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து அவங்க முருகனோட அம்மாவை ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்காங்களா, அங்கே வராங்க. வந்ததுமே அந்த ஆட்களை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன சார் என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே அப்போ வந்து மகேஷ் சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க, அதாவது நான் வந்து ஏதோ இருந்த டென்ஷனில் உங்களை போட்டு திட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே முருகனோட அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. முருகனோட அம்மாவை பார்த்ததுமே மகேஷ் வந்து பயங்கரமாக கோவத்தோடு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் எல்லாமே நீ தான், ஒன்னால தான் எனக்கு பாரு இன்னைக்கு வந்து அஞ்சலி வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டா, அது மட்டும் இல்லை நீ மட்டும் அன்னைக்கு வந்து சிவராமன் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லாமல் இருந்திருந்தேன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்காது, ஆனால் எல்லாத்துக்கும் நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மகேஷ் வந்து முருகனோட அம்மாவை போட்டு பயங்கரமாக திட்டவும் முருகனோட அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஒன்னால பாரு அவருடைய கதையை முடிக்க வேண்டியதாகி போச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே வந்து அப்படியே வந்து முருகனோட அம்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னா சிவராமனை இவன் வந்து முடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, பாரு கூடிய சீக்கிரத்திலே உன் மகனோட கதையை நான் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க.
இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத முருகனோட அம்மா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. சிவராமன் அன்னைக்கு இங்கேருந்து நான் அழைச்சிட்டு போயிருந்தேன், அவர் எவ்வளவோ வந்து என்னை கூப்பிட்டாரு, ஆனால் என் பையன் உயிரோட இருக்கணும், இவனால் வந்து என் பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கேருந்து இவன் பண்ணுற கஷ்டங்கள் எல்லாம் வந்து நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு என்னென்னா சிவராமனோட கதையும் முடிச்சிருக்கிறான், அதே மாதிரிக்கு அடுத்ததா என் பையனுடைய கதையும் முடிக்க போகிறேன்னு இவன் சொல்லிட்டு இருக்கானே, இதுக்காகவா நம்ம இத்தனை வருஷம் இவங்ககிட்ட வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ வந்து மைய சொல்கிறாங்க, என்ன அழுறியா, நல்ல அழு, ஆனால் உண்மையில் நான் சொல்கிறேன், உன் பையனுக்காக தான் நான் வந்து உன்னை உயிரோடே வச்சிருக்கிறேன், அவனுடைய கதையை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உன் கதையை நான் முடிச்சிருந்தேன், எனக்கு வந்து இடைஞ்சல யார் வந்தாலும் சரி தான், நான் யாரையும் சும்மா விட மாட்டேன், ஆனால் என்னுடைய அஞ்சலி மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மையஸ் வந்து அங்கேருந்து கோபத்தோடு போகிறாங்க. இவளை எக்காரணத்துக்கு கொண்டு இவளை தப்பிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே அவங்களும் அதை வந்து கவலைப்படாதீங்க சார், நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து அங்கே பார்த்தோம்னா வந்து துளசியை தான் காட்டுறாங்க. துளசி வந்து அப்போ அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ வா துளசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அப்பா நினச்சி அவங்க அழுதுட்டு இருக்கும்போது அழாதீங்கம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்பாவோட காரியத்துக்கு லெட்டர் அடித்து கொடுக்கணும்ல, அதுக்காக தான் வந்து அப்படிங்கப்போ அப்போ வந்து லட்சுமி வந்து ஃபீல் பண்ணிகிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க, நம்ம வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடு கட்டணும், எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்க அப்பா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு என்னன்னா இந்த மாதிரிக்கு அவருக்காகவே ஒரு லெட்டர் அடிக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கவும் அப்ப துளசி வந்து அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவோ இப்போ முருகன் வந்து சொல்கிறாங்க, அம்மா கவலைப்படாதீங்க, அப்பா ஆசைப்பட்டபடியே நம்ம ஒரு வீடு கட்டுவோமா கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு முருகன் வந்து அவங்க செய்கையெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா வெற்றியை தான் காட்டுறாங்க. இப்போ வெற்றி வந்து அதுக்குள்ளே எல்லாம் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பத்திரிக்கைலாம் அடிச்சிருந்தாங்க. அப்போ துளசி வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அஞ்சலி வந்து அழுதுகிட்டே இருக்கவும் உடனே துளசியோட ஃபோனை பார்த்ததுமே அவங்க அட்டன் பண்ணுறாங்க. என்ன அஞ்சலி என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க அப்பாவை நினச்சி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அஞ்சலி அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, அக்கா அப்பா வந்து என் வீட்டுக்கு வந்திருக்காருக்கா அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே வந்து துளசி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன அஞ்சலி சொல்கிற, அப்பா வந்து உன் வீட்டுக்கு வந்தார் அப்படிங்கும்போது ஆமாக்கா நீ வாங்கி கொடுத்தேல அந்த பொருள் எல்லாமே வந்து வாங்கிட்டு அப்பா அங்கே வந்திருக்காரு அப்படிங்கவும் என்ன சொல்லிட்டு இருக்கிற, மகேஷுக்கும் தெரியாது உனக்கு தெரியாது, அப்போ எப்படி ஆக்கும் ஒன்றும் புரியல அஞ்சலி அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அஞ்சலி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு அப்பா வாங்கிட்டு இந்த பேக்கு வந்து சோபா கீழே கிடந்ததுக்கா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே துளசிக்கு வந்து ஒரே அதாவது பதட்டமாக இருந்துட்டு இருக்குது. என்ன சொல்லிட்டு இருக்கிற, அப்போ அப்பாவோட நிலைமைக்கு மகேஷ் தான் காரணமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அஞ்சலி சொல்கிறாங்க, இல்லைக்கா நான் அவர்கிட்டையும் கேட்டேன், அவர் என்னன்னா நான் வந்து அப்பாவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்ன அஞ்சலி நீ சொல்லிட்டு இருக்கிற, நீ சொல்கிறத பார்த்தாக்கி நம்புற மாதிரிக்கு இருக்குது நம்பாத மாதிரிக்கு இருக்குது, ஒன்றுமே புரியலையே, அப்பா அப்படி வந்தாலும் அது அப்பா வந்து அந்த பொருளை வந்து எதுக்காக வந்து சோபா கீழே எப்படி போச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து அஞ்சலி வந்து அந்த அம்மா தானே தள்ளி விட்டதா சொல்லிட்டு இருந்தாரு, அதை பற்றி நம்ம துளசியை கேட்டால் சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து ஒரே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. சரி இப்போதைக்கு நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி வந்து முருகனோட அம்மா விஷயத்தை அவங்க மறைச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா துளசி வந்து அஞ்சலி கிட்ட துருவி துருவி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அஞ்சலி உண்மையை சொல்லு, அப்பாவோட நிலைமைக்கு மகேஷ் ஏதாவது காரணமா இருக்குமா அப்படிங்கும்போது இல்லக்கா அப்படி மட்டும் இருக்காது, ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ஆனா அப்பாவை அவர் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டா இருக்கா அப்படிங்கவும் இது கிட்டதுமே வந்து துளசிக்கு ரொம்பவே வந்து குழப்பமா இருக்குது. சரி அஞ்சலி நான் வந்து உன்னை பார்க்குறேன் நேராக வீட்டுக்கு வர அப்படிங்கும்போது இல்லைக்கா நீ இப்போ இங்கே வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இந்த மகேஷ் எங்கெல்லாம் கேமரா வச்சுருக்கான்னு தெரியல, நானும் அக்காவும் பேசிகிட்டு இருக்குதா கண்டிப்பாக அவன் வந்து கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து இங்கே வர வேண்டான்றதாங்க. அப்போ துளசி சொல்கிறாங்க, அப்பாவோட காரியம் 2 நாளில் வச்சுருக்குறோம் அப்படிங்கவும் சரிதாங்க நாங்கள் வருவோம்ல அப்போ நம்ம பேசிக்கிடலாம், ஆனால் அந்த விஷயத்தை பற்றி நீ வேறு யாருக்கிட்டையும் சொல்லிடாத அப்படிங்கிறாங்க. உடனே துளசி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் என்ன மாதிரிக்கு இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம்.